சாப்பாட்டிலேயே உணவிலேயே உயர்தரமான உணவு என்ன அப்படின்னா அவன் தன் கையால் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்து சாப்பிடுகிற உணவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க அத்தா சேர்த்து வச்சாரு, பரம்பரையா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. உட்கார்ந்து திங்கிறவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. யார் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து சாப்பிடுகிறாரோ சாப்பாட்டிலேயே உயர்தரமான உணவு அவன் சம்பாதித்து சாப்பிட்ட உணவு என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி, அவர் உழைச்சு கையெல்லாம் காய்ச்சி போன கரம், கை மரத்து போயிருக்கும்ல, அதிகமா உழைப்புல கை காய்ச்சி போன கை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முசாஃபஹா செய்கிறார், கைலாக்கு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கை கொடுத்து முசாஃபா செய்றாங்க. முசாஃபா செஞ்சா அவர் கையெல்லாம் நெருநெருன்னு இருக்கு, காய்ச்சி போயிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் அவருடைய கையிலிருந்து தன் கையை அகற்றவே இல்லை, கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கையை திரும்ப பார்த்தாங்க, திருப்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா யஹ்ததிப அஹதுக்கும் ஹுஸ்மத்தன் அலா தஹரிஹி கைருன் லஹு மின் ஐ யஸ்அல அஹதன் ஃபல்யுத்தியஹு அவ் மனஅஹு. ஒருவன் அடுத்தவரிடத்திலே யாசகம் கேட்பதை விட, கேட்டா ஒருவேளை அவர் தரலாம் அல்லது மறுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். அப்படி யாசகம் கேட்பதை விட, பிச்சை எடுப்பதை விட, ஒருவன் விறகு மூட்டையை தன்னுடைய முதுகில் சுமந்து சென்று சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடுவது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருபடி மேலே போய் மார்க்கம் உழைப்பை, கஷ்டப்பட்டு உழைப்பதை மார்க்கமாகவே சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருந்த சபை. ஆட்டசாட்டமான ஒரு வாலிபர் கடந்து போகிறார். அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, இவருக்கு அல்லாஹ் நல்ல உடல் வாகை கொடுத்திருக்கிறான், இவரெல்லாம் போர்க்களத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஏன் அவர் போருக்கு வர்றது இல்லையா? இல்ல யார சொல்லலாம், எந்த போருக்கும் வரமாட்டேங்கிறார். அப்ப அவர் என்னதான் பண்றாருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, யார சொல்லலாம், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, கடைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சு வீட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு, வாழ்றாரு, இப்படியே தான் இருக்கிறாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், ஒரு மனிதன் தான் அடுத்தவனிடத்தில் கையேந்த கூடாது என்பதற்காக கஷ்டப்பட்டு உழைப்பானேயானால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். ஜிஹாது மட்டும் ஃபீ ஸபீலில்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில் போய் போர் புரிவது மட்டும் ஃபீ ஸபீலில்லாஹ் கிடையாது, உழைப்பும் ஃபீ ஸபீலில்லாஹ் தான். ஆனா எண்ணம் பரிசுத்தமானதாக இருக்கணும். எதற்காக சம்பாத்தியம் இருக்கணும்? அவன் தான் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது, தன்னுடைய மனைவி மக்கள் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது, தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய உறவுகள் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது என்பதற்காக சம்பாதிப்பேனையானால், அல்லது சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு, தன்னை சூழ்ந்து வாழ்பவர்களுக்கு தான் உதவ வேண்டும் என்பதற்காக சம்பாதிப்பானேயானால் அவன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறான். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருவேளை அவன் பேருக்கும் புகழுக்கும் பகட்டுக்கும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற வெற்று ஆசைக்கும் சம்பாதிப்பானேயானால் ஃபஹுவ ஃபீ ஸபீலி ஷைத்தான், அவன் தான் ஷைத்தானுடைய வழியில் இருக்கிறான். அந்த வியாபாரம் தான் மோசமானது, அந்த சம்பாத்தியம் தான் மோசமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ரிவாயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத்தில் சொல்கிறார்கள், மன் அம்சா கல்லன் மின் அமலி யதிஹி அம்சா மக்ஃபூரன் லஹு. ஒருவன் பகலெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து அந்த களைப்பிலேயே அவன் உறங்குவானேயானால் அவன் காலை விழிக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக விழிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. தன்னுடைய மனைவி மக்களுக்காக, தனக்காக, யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது என்பதற்காக அவன் காலமெல்லாம், நாளெல்லாம், பகலெல்லாம் உழைத்து களைத்து உறங்குகிற உறக்கம் இபாதத்தாக மாறி போகிறது. அவன் மறுநாள் மன்னிக்கப்பட்டவனாக விழிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவ்வளவு சிறப்புகள்
உழைப்புக்கு இருக்கிறது. உழைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக, இபாதத்தாக இந்த உழைப்பை சொல்லி காட்டுகிறது. அதே சமயம் உழைப்பாளர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போன்ற உரிமை முதலாளிக்கும் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை நடுநிலையான மார்க்கம், எந்த பக்கம் சாயாது. உழைப்பாளிக்கு எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உக்துல் அஜீர ஹக்கஹு கப்ல ஐ யஜிஃப இர்குஹு. ஒரு உழைப்பாளியினுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள். எப்ப கொடுக்கணும்? 30ஆம் தேதி சம்பளம் அப்படின்னா 4ஆம் தேதி கொடுத்தா அது அநீதம் என்று இஸ்லாம் சொல்கிறது, மார்க்கம் சொல்கிறது. அநியாயம் சொல்லுது. 1ஆம் தேதி கொடுக்கிறது கூட தப்பு. 30ஆம் தேதி தான் போடணும் சம்பளம்னா 30ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அதுதான் அதுக்குண்டான மரியாதை. 1ஆம் தேதி சம்பளம்னா 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கப்படணும். அதுதான் அந்த உழைப்பாளிக்கு கொடுக்கிற மரியாதை. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் வியர்வை காய்வதற்கு முன்பாக ஊதியத்தை கொடுத்து விட வேண்டும்.